அதாவது பிக் பாஸ் பார்க்குறவங்களில் வந்து இது ஒரு பழக்கமாக இப்போ போயிட்டுருக்கு. என்னென்னா இன்ஸ்டாகிராமில் யார் யாரை பின்தொடர்றாங்க. இப்போ திவ்யா கணேஷ் பாருங்கங்க. அதாவது பாரு திவாகர் அண்டு பாரு திவாகர், அதுக்கப்புறம் யார் யார், விக்கல் விக்ரம் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கங்க. அவங்க ரொம்ப அந்த டாக்ஸிக்கை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பியூர் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அதெல்லாம் புரியல. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் சமீபத்தில் பேட்டி கொடுக்கும்போது அவருக்கு கடுப்பான மூமெண்ட் என்ன பிக் பாஸில் அப்படிங்கும்போது, பிக் பாஸ் வந்து திவ்யூ அப்படின்னு கூப்பிடுவார். ஆக்சுவலாக எனக்காமும் கடுப்பான மூமெண்ட் தான். நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிறபோது ஒருத்தவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தரது யாருக்கும் பிடிக்காது. அது விக்ரம் சொன்னது கரெக்டு தான். இதனால் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கமருதீனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா. அப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நண்பர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா, 2 பேருமே ஒன்றா தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ ஒன்றா தான் இருக்காங்களா, சரி 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 அந்த மாதிரி இருந்தது. பார்வதி அவங்க இன்டர்வியூவில் கிளியராக சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிக் பாஸில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்னை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் 1 hour எபிசோடில் பார்க்குற நிறைய பேர் இவன் என்னமோ வில்லி அப்படின்னு நினைத்தாலும் லைவ் பார்த்த நிறைய பேருக்கு கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சுது. அவங்க என்ன இப்போ பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. அதை விட முக்கியமாக மக்களின் அன்பு, பெண்களின் அன்பு எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம். அதை விட முக்கியமாக நான் அந்த வீட்டில் உண்மையாலே ஒரு மனம் விட்டு ஒரு மனம் விட்டு பேசுகிறதுக்கோ நான் நம்பின ஒரு ஆள் கமருதீன். அவர் என்ன நல்லா நம்புகிறார். அவரு கூட காதல் தொடருது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.